மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீனத்தில் பிறந்த ஜாதகருக்கு தொழிலிலே யோகம் தரும் மகாதசை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் எந்த பாவம் குறிக்குதுன்னா லக்னாதிபதியினுடைய மற்றொரு வீடான தனுசு மனையை குறிக்குது. தனுசு மனையும் குரு பகவானும் தான் தொழிலை பற்றி சொல்கிறார்கள். அதுல மற்றொரு ஆதிபத்தியம் பார்ட்னர்ஷிப்பை பற்றி குறிக்கிறதுக்கு 7ஆம் மனையும் கன்னி மனையின் அதிபதியான புதனும். அப்ப குரு புதன் தான் தொழிலை பற்றி குறிக்கக்கூடிய கிரகங்கள். இப்போ ஒரு ஜாதகத்துல மீனத்தில் பிறந்தவருக்கு 7, 10ஆம் இடத்தையோ குரு புதனையோ தொடர்பு கொண்டு ஒரு தசை நடக்குமாயின் அந்த தசையில ஜாதக தொழில் பண்ணுவார், அதுல மாற்றம் இல்லை. ஆனா தொழில யோகம் கிடைக்கணும். தொழில் எல்லாருமே செய்யணும், எல்லாருக்குமே தொழில யோகம் கிடைக்கணும்னா இந்த 7, 10 குரு புதனோடு தொடர்பு கொண்ட மகாதசை அந்த தசைநாதனை ஏதேனும் ஒரு வகையில் சந்திரன் செவ்வாய் தொடர்பு கொண்டால் அந்த மகாதசை தான் தொழில யோகம் செய்யக்கூடிய மகாதசை. உதாரணத்திற்கு சுக்கிரன் அவயோகி, சுக்கிரன் 10ஆம் இடத்திலே இருக்கிற பிரச்சனை இல்லை. இந்த 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனோடு சந்திர செவ்வாய் தொடர்பு கொண்டால் அந்த சுக்கிர மகாதசை பெரும் யோக தசையாக அமைந்து விடுகிறது, தொழில் யோகத்தை தருகிறதுன்றதுதான் விதி. இந்த பதிவுல மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் தொழில் யோகத்தை தரக்கூடிய மகாதசை எவைன்னு பார்த்தோம். எந்த தசை நடந்தாலும் சரி அந்த தசைநாதன் 7, 10 அல்லது அதிபதிகளோடு தொடர்பு